மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு, அப்போது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டுகிறாரு. சூரியன் மறைகிற வரைக்கும் தன் கையை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவர்கள் என்னன்னாக்கா கல்லை தூக்கி அடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதுக்காக தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்போடு இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் தியாகத்தோடு ஊழியம் செய்கிறோம். உங்ககிட்ட நாங்க பணம் எதிர்பார்க்கல, கொடுத்தா அதை வாங்குவோம், அது பயன்படுத்திக் கொள்வோம். அது தேவனுடைய சபைக்கு இன்னும் நிறைய பத்தாது, கோடி கணக்கில் தேவைப்படுகிறது. நம்ம இடம் வாங்கணும், சர்ச்சை கட்டணும், நிறைய திட்டங்கள் இருக்கிறது. ஆகினால நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது தேவனுக்கு தான் சேரும். அல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்வது கூட, எங்கள் பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவதற்கு கூட நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் பணத்துல ஒரு செங்கல் கூட எங்க வீட்டில் இருக்காது. அல்லேலூயா. உங்க பணத்துல ஒரு பூ மாலை கூட வாங்க மாட்டோம். அல்லேலூயா. நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் உழைப்பை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய உழைப்பை நாங்கள் நம்பி வாழ்கிறோம். ஆகினால நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கென்று செய்யுங்க. நாமையா அவருக்கு செய்யணும். நம்ம பணம் சாந்தி எப்படியோ அவர் சொல்லிட்டாங்க, திடீர்னு நம்மையா அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னதா சொல்லிட்டாங்க. ஆனா அவர் சொன்னாலும் அவருடைய லட்சக்கணக்கான பணங்கள் இதுல விதைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவரு சொல்றத நான் சொல்றேன், அவருக்கு யாரோ சொல்லிதான் அவரு இந்த மாதிரி வந்து நம்ம ஏன்பா செய்யணும். அதெல்லாம் அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வாழ்கிறாங்க, நல்ல வண்டி பைக்கு எல்லாம் வச்சுருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்லா அதை செஞ்சு இதை செஞ்சு இப்படி போனன்றாங்க. அவருக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களே தவிர அந்த மனுஷங்கிட்ட கண்டிப்பாக அந்த குணம் இருந்திருக்காரு. அல்லேலூயா. அவர் வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும் அவங்க மனைவி அந்த ஆரோனும் ஊரும் தன்னுடைய மோசேனுடைய கை தளர்ந்து போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தாங்கி கல்லை கொண்டு வந்து வச்சது போல அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாருமே இந்த சபை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சபை. இங்க பட்சபாதம் இல்லை. நீங்க எல்லாரும் எதை செய்தாலும் இறைவனுக்கென்று செய்யுங்க, எங்களுக்காக செய்யாதீங்க. எங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார். நாங்கள் எங்கள் பிக்சரில் போட்டு வச்சிருக்கிற பணம் எங்கள் மனைவிக்கு ஒரு செலவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இப்போ இவருக்கு ஒரு பிக்சரில் போட்டு வச்சுக்கிற பணம் இவர் இப்போ 65,000 வரப்போகுது அடுத்த மாதம். இவங்களுக்கு ஒரு பிக்சர் போன வாரம் எடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு புது ஸ்கீம் கொண்டாந்துருக்கிறேன். அல்லேலூயா. மாதம் ஒரு 7,500 ரூபா வரா மாதிரி. எங்கள் மனைவி நான் செத்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை உண்டு பண்ணிட்டு தான் சாவேன். அல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் கொடுக்குற பணம் பத்தாது. ஊழியத்துக்கு என்ன பண்ணாது, பத்தவே பத்தாது. ஏன்னா கோடிகளாக ஆயிடுச்சு, லட்சங்களாக ஆயிடுச்சு. ஆகினால உங்களுக்கு ஒரு மோசே இருக்கிறார். அந்த மோசே உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறவராக இருக்கிறார். மோசே கை தளரும் போது நீங்க ஆரோனும் ஊரும் போல மாறுங்க. அல்லேலூயா. மோசே கை உயர்ந்தாதான் நீங்க உயர்வீங்க. மோசே கை கீழே வந்ததுன்னா உங்களுக்கு தான் பலவீனம். அல்லேலூயா. அதனால நாம மணியாவது தான். எவ்வளவு பேர் லேட்டா வரீங்க டெய்லி வாரம். அல்லேலூயா. ஆகினால நீங்க கடவுள் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறக்க கூடாது. உங்களுக்கு சில நேரங்களில் சில சோதனைகள் வரும். அந்த சோதனையை நீங்க என்ன செய்யணும், மேற்கொள்ளணும்னு சொன்னா பைபிள்ல இருக்கிற விஷயங்களை எடுத்து பார்க்கணும். ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தவர் தண்ணி இல்லாத கொஞ்சம் நிறுத்தினார் தான். ஆனா தண்ணீர் இல்லைன்னு விட்டுடுவாரா? தண்ணி கேட்ட உடனேயும் கற்பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து ஆண்டவர் என்ன வர வச்சாரு, தண்ணீர். திடீர்னு ஒரு மலை, அந்த மலையை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. அந்த மலையை போய் பார்த்து தண்ணீர் அனுப்புன்னு சொல்ல சொல்றாரு ஆண்டவர். இது பெரிய ஸ்டோரி போயின்னு இருக்கும், நான் சாட்டா முடிச்சிடுறேன். மலையை பார்த்து பேசி இந்த ஜனங்களுக்கு தண்ணி வரன்றார். மோசே மலையை பார்த்து போய் பேசணும், என்ன வருது, தண்ணீர் வருது.
அப்போ பாஸ்டர் உங்களுக்காக பேசினார்னா ஜுரத்தில் இருக்கிறவங்க எழுந்து நடக்கிறாங்க. அல்லேலூயா. முடியாத ஐயோ ஐயோ நின்றவங்கெல்லாம் சூப்பரா நடக்க வைக்கிறார். நான் சொன்னேன் எங்க ஒய்ஃபு கிட்ட, பட்டுங்கிறது ஒரு வாரமா ரெஜினா இப்போ பைக் ஓட்டிங் போது பார்க்குறேன். அல்லேலூயா. மோசே கை உயர்த்தப்படும் போது அமலேக்கியரை இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். நீங்கள் பிசாசை மேற்கொள்வதற்கு என்னுடைய கை மேலே உயர்த்திருந்தால்தான். ஆழமான சத்தியம் இது. அடுத்த வாரமும் இதை கண்டினியூ பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.